முக்கிய செய்தி. இன்றும் நாளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் அரசு நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கரூரில் கூட்ட நெரிசலால் 39 பேர் பலியான துயர சம்பவத்தை ஒட்டி முதலமைச்சரின் நிகழ்ச்சிகள் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். முழு விவரங்கள் என்ன? தாவேகா பிரச்சார கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 39 பேர் பலியான சம்பவம் துயரத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில முதலமைச்சருடைய அரசு நிகழ்ச்சிகள் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றும் நாளையும் முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் பங்கேற்க இருக்கக்கூடிய அரசு நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரத்தில் நாளை முதலமைச்சர் மேற்கொள்ள இருந்த கள ஆய்வு அந்த பணியும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கரூர்ல நேற்று நடந்த தாவேகா கட்சியினுடைய பிரச்சார பொதுக்கூட்டத்தில் விஜய் பங்கேற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 39 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் தமிழகத்திலேயே சோகத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. நேற்றதிலிருந்து இந்த கரூர் மாநகரமே ஒரு சோக காட்சிகளாக காட்சியளிக்கிறது. போர்க்களம் போல கரூர் மருத்துவமனை வந்து காட்சியளிக்கிறது. 39 பேருடைய உடல்கள் உடல் கூறாய்வு செய்யப்பட்டு உறவினரிடத்தில் ஒப்படைக்கக்கூடிய அந்த பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சுமார் ஒரு 90 பேர் வந்து மருத்துவமனையில வந்து அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறார்கள். முதலமைச்சர் நேற்றைய தினம் இந்த சம்பவம் கேள்விப்பட்ட உடனேயே, அதாவது கூட்ட நெரிசலில் சிக்கி சில பேர் வந்து பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்ற அந்த சம்பவம் கேள்விப்பட்ட உடனேயே முதலமைச்சர் உடனடியாக அரசு துறை அதிகாரிகளோடு காவல்துறை மற்றும் தலைமைச் செயலாளர் மற்றும் இதர அதிகாரிகள் மற்றும் மூத்த அமைச்சர்களோடு முதலமைச்சர் அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தி கரூர்ல தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். இந்த நிலையில கூட்ட நெரிசலில் சிக்கி மயக்கமடைந்தவர்கள் பலியாக தொடங்கினாங்க. பலி எண்ணிக்கை படிப்படியாக உயர தொடங்கிய நிலையில முதலமைச்சர் அவசர ஆலோசனை கூட்டத்தை முடிவு செய்து முடித்துக் கொண்டு உடனடியாக சென்னையில் இருந்து கரூருக்கு விரைந்தார். இன்று அதிகாலை 3 மணி அளவுல கரூருக்கு வந்திருந்த முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் உயிரிழந்தவர்களுடைய உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தியதோடு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். அதனோடு அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சையில் என்ன என்பது குறித்து மருத்துவர்களிடத்தில் ஆலோசித்து அவர்களுக்கு தேவையான அனைத்து சிகிச்சைகளையும் உடனடியாக வழங்க வேண்டும், அனைவருக்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்று மருத்துவர்களுக்கு அறிவுரை வழங்கி ஆலோசனைகளை வழங்கிவிட்டு சென்றிருக்கிறார். இந்த நிலையில முதலமைச்சர் இந்த துயர சம்பவத்துக்கு துக்கம் அனுசரிக்கக்கூடிய வகையில முதலமைச்சருடைய அரசு நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றும் நாளையும் முதலமைச்சர் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதாக இருந்தது. அந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் இந்த துயர சம்பவத்துக்கு துக்கம் அனுசரிக்கக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.